ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒன்லி ஒன் டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டாங்க. சூப்பராகவே விளாண்டுருக்காங்க. ஸோ இந்தியன் டீம் வந்து அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக காமிச்சிருக்காங்க. கேஎல் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு செஞ்சுரி வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. தரமான ஒரு பேட்டிங்கை வந்து காமிச்சிருக்காரு. ஸோ நிதானமான ஒரு ஆட்டத்தை வந்து வலைப்படுத்தினார். இன்னொரு பக்கம் பார்த்திங்க ஜெய்ஸ்வால் தன்னோட விக்கெட் இழந்துட்டு போனாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் கில்லும் ரிஷப் வந்து நிதானமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ கேஎல் ராகுலோட கிளாஸி 100 வந்து சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அவர் வந்து கண்டினியூஸாக வந்து டெஸ்ட் டீமில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுமன் கில்மே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. சுமன் கில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட அந்த கேப்டன்ஸ் நோக்கி வந்து சூப்பராக விளாண்டார். 100 அடித்தார், செஞ்சுரி அடித்தார். ரிஷப் வந்து கேட்கவே வேணாம், டெஸ்ட்டுன்னு வந்துச்சுன்னா மரணாடி அடிக்கிறார். வேறு லெவலில் விளாட்றாரு, சூப்பராக விளாட்றாரு. தரமான ஒரு பேட்டிங் வந்து காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் வந்து ரிஷப் வந்து விளாண்டாங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்க்கு வந்து அகென்ஸ்டாக வந்து வேறு லெவலில் விளாண்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க. சரியான சம்பவம். கேஎல் ராகுல், சுமன் கில் அண்ட் ரிஷப் பந்த் இவங்க 3 பேருமே தாறுமாறான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் விக்கெட் இழந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் வந்து கிரவுண்டில் வந்து விளாண்டுருந்தார். அவருமே வந்து சூப்பராக விளாண்டுருக்காரு. ஆஃப் செஞ்சுரி அடித்தார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஸ்கோர் வந்து வேறு லெவலில் செட் பண்ணாங்க. 565 ரன்ஸ் வந்து செட் பண்ணாங்க, 8 விக்கெட்ஸ் லாஸ்ட்டில். ஸோ அது வந்து பிகாஸ் ஸ்கோராக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து செட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேம் ப்ளே விளாண்டுருக்காங்க. பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருந்துச்சு. பேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1.5 டேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்தியன்ஸ் தான் விளாண்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பேட்டிங்கை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நாக்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கேஎல் ராகுலாக இருக்கட்டும், சுமன் கில்லாக இருக்கட்டும், ரிஷப் பந்தாக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 4 பேருமே சூப்பராகவே விளாண்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் பவுலர் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து 6 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அவர் தான் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். அவரோட பவுலிங் பவுலிங்குமே நல்லா இருந்துச்சு. செம்மையாக இன்ஸ்விங்லாம் பண்ணார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தரமாறாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் திணறினாங்க. இருந்தாலுமே மற்ற பவுலர்ஸ் எல்லாத்தையுமே பொழந்து கட்டினாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் களத்தில் இறங்க ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் தான் களத்தில் நின்று அந்தளவுக்கு விளாட முடியல. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அந்தளவுக்கு விளாட முடியல. ஏன் பார்த்திங்க அப்படின்னா டெபியூட்டண்டான மனவ் சூத்தார் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணார். ஸோ அவரோட பவுலிங்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பயங்கரமாக திணறினாங்கன்னு தான் சொல்லணும். என்ன பார்த்திங்கன்னா 6 விக்கெட் எடுத்தார். ஸோ அவரோட பவுலிங் செமையாக இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இவங்களோட சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே இவரோட பவுலிங் தாறுமாறாக இருந்ததுனால ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக சுருண்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோவன் கண்டினியூ பண்ணி செகண்ட் இன்னிங்ஸுமே அவங்க தான் ஆட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினிமலான ஸ்கோர் தான் எடுத்தாங்க. அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து சூப்பராக விக்கெட் எடுத்து தாறுமாறாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். ஸோ வேறு லெவலில் பவுலிங் பண்ணிட்டார். மனவ் சூதாரும் வந்து சூப்பராகவே போட்டிருந்தார். ஆனால் அவர் ஒரு விக்கெட் தான் இருந்தார். இருந்தாலுமே வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ சிராஜ் அண்ட் பிரசித் செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட விக்கெட்டுமே சூப்பராக இருந்துச்சு. குல்தீப் யாதவ் வந்து 3 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த மாதிரி பவுலிங் அட்டாக்குமே தாறுமாறாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் காட்ட முடியல. நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ் வந்து நல்லா பவுல் பண்ணனால ஸோ அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரன்ஸ் வித்தியாசம் இன்னிங்ஸ் விக்ட்ரி அடைஞ்சிட்டாங்க இந்தியன் டீம். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஈஸியான ஒரு வின்னர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்தியன். ஸோ இன்னிங்ஸ் வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் போத்துமே 2 பேருமே வந்து இன்வால்வ் ஆனனால தான் இந்த ஒரு வெற்றியை வந்து பெற முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த ஆப்கானிஸ்தான் கூட இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.